ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான அந்த காலை வேளை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலை தூரம் கிருபை புதிதாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பல இடர்களையும் வியாதிகளையும் பலவீனங்களும் நோய்களும் வறுமைகளும் வேதனைகளும் இழப்புகளும் நிந்தைகளும் அவமானங்களும் சந்தித்தாலும் அந்தந்த நாளிலே அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்து அனுகூலமான துணையாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். நாமும் தரிக்கப்பட்ட பிள்ளைகள், உங்க பேரை உச்சரிக்கிற பிள்ளைகள், உம்முடைய நாமத்தை வணங்குகிற பிள்ளைகளுக்கு நீர் சமீபமாக இருந்து கூடவே இருந்து நடத்துகிறீர். ஆனால் பல வேளைகளில் ஏற்பட்ட துன்பங்களிலிருந்து என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே எங்களை சாட்சியின் வசனத்தினாலே எங்களை விடுதலையாக்கி வருகிற நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்றைக்கும் கூட நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா உறவுகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். உடைமைகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். வீட்டுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஊழியத்திற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை ஜெபத்தில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு மக்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை சிநேகிக்கிறவரை நான் சிநேகிப்பேன் சொன்னீர் அல்லவா? ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே அவருடைய வீடுகளிலே தெய்வீக பிரசனம் இறங்கி வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே என்ன மன்னாவை தர சித்தமா இருக்கிறீரோ அதை கொடுத்து ஆசீர்வதிங்க. மாத்திரம் உயர்த்துகிறோம். எங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு நீர் மாத்திரம் என்று சொல்லி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு உன் பாதத்தில். சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு உன் பாதத்தில். நேசிக்கிறேன் உம்மைதானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மைதானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசம் உண்டு, பாசம் உண்டு, இரக்கம் உண்டு உன் பாதத்தில். நேசம் உண்டு, பாசம் உண்டு, இரக்கம் உண்டு உன் பாதத்தில். நேசிக்கிறேன் உம்மைதானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மைதானே என் தெய்வமே, என் இயேசுவே. அடைக்கலமே, அதிசயமே, அண்டி வந்தே உன் பாதமே. நேசிக்கிறேன் உம்மைதானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மைதானே என் தெய்வமே, என் இயேசுவே. துக்கம் நீங்கும், துயரம் நீங்கும், துன்பம் நீங்கும் உன் பாதத்தில். துக்கம் நீங்கும், துயரம் நீங்கும், துன்பம் நீங்கும் உன் பாதத்தில். நேசிக்கிறேன் உம்மைதானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மைதானே என் தெய்வமே, என் இயேசுவே. வியாதி நீங்கும், வறுமை நீங்கும்,
வருத்தம் நீங்கும் பாதத்தில், வியாதி நீங்கும், வறுமை நீங்கும், பாரம் நீங்கும், பாதத்தில் நேசிக்கிறே உம்மைதானே என் தெய்வமே, என் இயேசுவே, நேசிக்கிறே உம்மைதானே என் தெய்வமே, என் இயேசுவே. சுகப்படுத்தும், பலப்படுத்தும், திடப்படுத்தும் இந்நேரத்தில். எல்லா ஜெப நிலையில இது பாடலாமா? சுகப்படுத்தும், பலப்படுத்தும், திடப்படுத்தும் இந்நேரத்தில் உயர்த்துகிறோ உம்மைதானே என் தெய்வமே, என் இயேசுவே, உயர்த்துகிறோ உம்மைதானே என் தெய்வமே, எனது இயேசுவே. சுகம் பெற்றோம், பலன் பெற்றோம், ஜீவன் பெற்றோம் பாதத்தில் நேசிக்கிறேன் உம்மைதானே என் தெய்வமே, என் இயேசுவே, நேசிக்கிறேன் உம்மைதானே என் தெய்வமே, என் இயேசுவே. கைகளை உயர்த்து. இன்னைக்கு பர்டிகுலரா ஹீலிங், நேற்று ஆரம்பித்த அந்த ஹீலிங் இன்னைக்கும் தொடர்கிறது. ஐ எம் த லார்ட் ஹூ ஹீலத் thee. நானே உன் பரிகாரி என கர்த்தர். அதோனாய் சர்வ வல்லவர். ஏன்னா இந்த 26ல பல வியாதிகள், பலவீனங்கள், நோய்கள் நம்மை தாக்காதபடிக்கும், ஒருவேளை இருந்தா அது விலகும்படிக்கும், அது பிசாசு கொண்டு வந்தா அதை கர்த்தர் அதட்டி வெளியேற்ற முடியும். அல்லது நம்முடைய பலவீனத்துக்கு நாம் காரணமாக இருந்தால் நம்முடைய பாவங்களை மன்னித்து விடுதலை ஆவதற்கும் நாம ஜெபிக்க போகிறோம். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. யாருக்கு எந்த நேரத்தில் என்ன வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் நமக்கு ஒன்று மாத்திரம் தெரியும், நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். அந்த பெரியவர் பெயர் இயேசு கிறிஸ்து. அவர் சகல வியாதிகளையும், பலவீனங்களையும், நோய்களையும் அவர் சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாக்குறோம். இன்னைக்கு பர்டிகுலரா ஹீலிங் தான், வேறு எதுக்காகவும் ஜெபம் பண்ணாது. ஹீலிங் நிமிஷம், ஹீலிங் நேரம் இது. ஆண்டவரே, இந்த காலை வேளையில ஒவ்வொருவரையும் தொட்டு, ஒவ்வொரு உறுப்புகளையும் தொட்டு ஆண்டவரே நீங்க தொடுங்க. நல்ல விசுவாசம் இருக்கிறவங்க நீங்க கை நீட்டி தொடுங்க. அந்த 12 வருட பெரும்பாடுள்ள பெண் தொட்டது போல நீங்க கைகளை உயர்த்தி தொடுங்க. அல்லது அவரத்தோட இடம் கொடுங்க. ஆண்டவே, இருதயத்தை, என் மூளை மண்டலத்தை, என்னுடைய வயிற்று பகுதியை, என்னுடைய நாசியை, என்னுடைய நெஞ்சு சளியை, என் கால் கை வீக்கத்தை, என் சிறுநீரகத்தை, என் கணையத்தை, என் கால் பிளாடரை கத்த தொடுங்கன்னு சொல்லி சோமானுங்க. சிலருக்கு சரும வியாதிக்காக கண்ணீரோடு இத்தனை ஆண்டுகள் காத்திருக்கிறீங்க. இன்னைக்கு கர்த்தர் அது எல்லாவற்றையும் மறைய பண்ணுகிறார். நிமிஷத்துல இயேசுவின் நாமம் மாத்திரம் சொல்லுங்க. இயேசுவின் நாமம் பலத்த துருகம். நீதிமான் ஓடி என்னவா தங்குவானா? சுகமாய் தங்குவான். சுகம்னா என்ன? ஆரோக்கியமாய் தங்குவான். ஆரோக்கியம்னா என்ன?
பலனா சக்தியோட வியாதி இல்லாம தங்குவா. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கத்தத்தாங்க. என் ஆத்துமா வாழட்டும், சுகமாய் வாழட்டும். உன் ஆத்துமா வாழ்வதை போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாய் வாழட்டும். எனக்கு ஹீலிங் ஹீலிங் ஹீலிங். எனக்கு ஜபத்திலே முழுசும் செலவிட போகிறோம். மோஸ்ட்லி என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பரிகாரி ஆகிய கர்த்தரின் நாமத்தினாலும் என் பலப்படுத்துகிற ஆவியினாலும் கர்த்தர் எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பீரா. இன்னைக்கு அநேக வியாதிகள் நான் பார்க்கிறேன். 25, 26 பார்க்கிறேன். பிசாசு கொண்டு வருகிற வியாதிகள் ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்று இது போகாது. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். நீங்க இயேசுவிடத்துல உதவி கேளுங்க. ஆண்டவரே, இந்த பிசாசை விரட்டும். இன்னைக்கு ஜெபிக்கிற சில குடும்பங்களில கருப்பா இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுகிற பிசாசை நான் பார்க்கிறேன். பிசாசு கொண்டு வந்திருக்கிற இந்த புத்தி சுயாதீனத்தை, ஓ தேங்க்யூ லார்டு, தேங்க்யூ லார்டு. ஆண்டவரே, உங்களுடைய வளர்ச்சி இல்லாம கர்த்தர் இப்பொழுதே அதை தொடுகிறார் இயேசுவின் நாமத்தினால. நான் பார்க்கிறேன் கேன்சர் கட்டிகள் அந்த பாயில் நல்லா 2-3 சென்டிமீட்டர் கர்த்தரதை பிடுங்கி எறிகிறார் இயேசுவின் நாமத்திலே. நாடுகள் கடந்து, எல்லைகளை கடந்து வீட்டுக்குள் வந்து கர்த்தரதை பிடுங்கி எறிகிறதை நான் பார்க்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்தது தான். ஆண்டவர் பாதத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே, எத்தனை நாளா எவ்வளோ பேசிட்டோம், எவ்வளோ கணக்குகளை பேசினோம், ஆனாலும் கர்த்தர் இன்னைக்கு என்ன கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்ட பொழுது கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இந்த வார்த்தைக்காக காத்திருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்களுக்கு அனைவருக்கும் எனது காலை வணக்கம். இன்னைக்கு ஹீலிங், அதனால இங்க இந்த ஒரு கொஞ்ச நேரம் நான் பேச போறேன். நல்ல வசனங்களை சொல்ல போறேன். நீங்க தயவு செய்து இதை எல்லாருக்கும் இம்மீடியட்டா ஷேர் பண்ணுங்க. இது நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். லூக்கா, உங்களுக்கு ஏதாவது வியாதி இருந்ததுன்னா இம்மீடியட்டா எழுதுங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறேன், தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இணைந்து நாம் ஜெபிப்போம். எங்களுக்காக, என் குடும்பத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்க. கூடவே எழுதுங்க, லார்ட் ஹீல் மீன்னு எழுதுங்க. சிம்பிளாக எழுதுங்க. ஹீலஸ் லார்டுன்னு எழுதுங்க. சுகமாக்குங்கன்னு எழுதுங்க. இதெல்லாம் பரலோகத்தில் எழுதப்படும். ஏதோ நம்ம யூடியூப்காக இல்லை, தேவனுடைய பரலோகத்தில் புஸ்தகம், ஞாபக புஸ்தகம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறபடினாலே ஆண்டவர் சொன்னார், உன் கண்ணீரை என் துருத்தியில வைத்திருக்கிறேன் அப்படின்னு. என்ன அர்த்தம்னா, நம்ம அந்த வியாதியின் வலி நிமித்தம் ஏற்படுகிற அந்த துயரம், கண்ணீர், அதெல்லாம் நீக்கும்படியா ஒரு துருத்தி இருக்கிறது. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயமாகவே குணமாக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். சரி, இப்போ நாம் என்ன பார்க்க போறோம்னா, லூக்கா 5ஆம் அதிகாரம் முக்கியமான ஒரு வசனம், 7ஆம் வசனம், ரொம்ப 17ஆம் வசனம், மன்னிக்கும் 17, முக்கியமான வசனம். நேற்று நான் சொன்னேன் எசேக்கியா. நேற்று பார்க்காதவங்க நேற்று போய் பாருங்க. எசேக்கியா இடத்துல ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அந்த 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர். ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். தயவு செய்து இந்த நாளை உங்களுக்கு நாளாக எடுத்துக்கொள்ளுங்க. 2 ராஜாக்கள். ஏன்னா நான் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன். ஐ ஃபீல் இன் மை ஸ்பிரிட். அதனால ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன். தயவுசெய்து ஜபத்தோடு இருங்க.
லூக்கா 5:17 பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருந்தார். கொண்டிருக்கும்போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலிருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது நல்ல கவனிக்க, இதுதான் இம்பார்ட்டன்ட்டு. இதை நீங்கள் உச்சரிக்கணும் வாயில. யூ ஹாவ் டு ரிப்பீட் ஆஃப்டர் மீ, ரைட்? பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. ஆமென் சொல்லுங்க. திரும்ப சொல்றேன். பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. திரும்ப சொல்றேன், ஏன்னா இது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப முக்கியம். நான் ரிப்பீட் பண்ணாலும் சரி, நேரம் கடத்தினாலும் சரி, பரவாயில்ல. பிணியாளியை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. யோசிச்சு பாருங்க, இந்த வார்த்தையை யோசித்து பாருங்க. ஆண்டவர் வந்தது மெயின் ரீசன் என்ன தெரியுமா? மனுக்குலத்தில் இப்பொழுது இருக்கிற கிரேட்டஸ்ட் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? வறுமை, பிரச்சனை, சண்டை, வேலை இல்லை, குழந்தை இல்லை, இது எல்லாவற்றையும் தாண்டி the greatest problem சொல்ல போனா சிக்னஸ் தான். உடம்பு சுகமா இருந்தா நம்ம எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணலாம். சிக்னஸ். ஆங்கிலத்தில் and the power of the Lord was with Jesus to heal the sick. To heal the sick. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்னாவே, அவர் வந்ததின் நோக்கம் அப்படின்னு சொன்னாலே அதற்கு என்னன்னா நீங்க சொல்லணும், எல்லாரும் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, டு ஹீல் த சிக். டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ல நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நிறைய வார்த்தைகள் இருக்கு அதுல. டு ஹீல் த சிக். டு ஹீல் த சிக். குணமாக்கத்தக்க வல்லமை. இதில் இன்னொரு வேர்ஷன், நியூ டிரான்ஸ்லேஷன் உள்ள நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன், and the Lord healing power was strongly with Jesus Christ. And the power of the Lord was with him to heal. இன்னொரு வேர்ஷன், இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வேர்ஷன்ல, and the power of the Lord was with him to heal. இன்னொரு வேர்ஷன், the Lord was present for him to heal the sick. அப்படின்னா கர்த்தர் அவரிடத்துல கொடுத்த பொறுப்பு டு ஹீல் த சிக். ப்ரெசன்ட்னா அந்த வரத்தை கொடுத்தாராம். கிங்ஸ் ஜேம்ஸ் வேர்ஷன்ல the power of the Lord was present to heal them. Present to heal them. The Lord was present for him to perform healing. The Lord was present for him to perform healing. இதுதான் மேக்சிமம் ஆம்பிளிஃபைட்ல கொஞ்சம் பார்த்துருவோம் கடைசி. And the power of the Lord was present with him to heal. ஆண்டவர் வந்தது நோக்கமே பிரதான நோக்கம் டு ஹீல். சுகமாக்கும், குணமாக்கத்தக்கதாக வல்லமை அவரிடத்துல. அவர்தான், அதுக்காக தான் அவர் வந்தார். சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். அதுக்கப்புறம் இந்த மிராக்கிள் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ எனிவே நம்ம வாசிக்கலாம். எரேமியா 30ஆம் அதிகாரம். ஜெரமியா 30ஆம் அதிகாரம். அதனுடைய 17ஆம் வசனம், 30:17. அவர்கள்
உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள் உண்டவன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், கவனிங்க. இப்போ நிறைய டாக்டர்ஸை பார்க்குறோம், நிறைய மருந்துகளே எடுத்துக்கொள்கிறோம், நிறைய மாத்திரைகளே உண்ணுகிறோம். ஆனால் குணமாகலை. விசாரிப்பற்ற சீயோனை போல, அல்லது யாருக்குமே குணமாக்க முடியாத ஒரு நிலைமை, அப்படிப்பட்ட தள் உண்டவன் போல. ஒரு வியாதியஸ்தன் என்றால் அவன் எப்படி இந்த ஜனம் பார்க்குதுன்னா, கைவிடப்பட்டவன், தள்ளி விடப்பட்டவன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம ஃபேமிலியில் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஒரு சிக்னஸ், அப்போ கோவிட் சமயத்தை விட்டுருங்க, இப்போ ரீசெண்டாக எடுத்துக்கோங்க, ஒரு சிக்னஸ், ஒரு ஜுரம், அல்லது ஒரு டிவி, அல்லது ஒரு கேன்சர், அல்லது பெட் ரிடனாக இருக்கிற, அப்போது விசாரிக்க கூட ஆள் இல்லாமல் ஒரு தனிமையோடு கூட படுத்திருக்கிற ஒரு நிலை இருக்கு பாருங்க. அதுதான் விசாரிப்பற்ற சீயோனை போல. இன்னைக்கு ஆவியானவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா டீல் பண்ணி கொண்டிருக்கிறார், பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என்று பேரிட்டபடினால் உங்களுக்கு அந்த சிக்னஸ் வச்சு ஒரு பேரை போட்டுக்கோங்க. டயபெட்டிக் பேஷண்ட், பிளட் ப்ரெஷர் பேஷண்ட், கேன்சர் பேஷண்ட், டிவி பேஷண்ட், குழந்தை இல்லாத பேஷண்ட். அதுக்கு என்ன வார்த்தை எனக்கு கைனகாலஜி தான் கேட்கணும். ஸோ இப்படிப்பட்ட நிலையில சொல்ற வார்த்தை, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று உன் கர்த்தர் உன்னிடத்திலே சொல்லுகிறார். காயங்களை ஆற்றுது. நீங்க புதிய ஏற்பாட்டு இயேசு இடத்துல வந்துட்டா அந்த வல்லமை அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வல்லமையின் பூரணத்துவம் எப்போன்னா, அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். ஏசாயா 53 அதை எடுத்து வச்சிருக்கிறேன். ஏசாயா 53:5. இப்போ அதை எடுக்கல, 57 எடுக்கிறேன். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு வாசிக்கலாம். 18 57:18 அவர் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். ஏசாயா 57:18. நீங்க இதுக்கெல்லாம் ஆமேன் போட்டுட்டே வாங்க, பார்த்துட்டே இருங்க, ஆமேன் போடுங்க. அல்லது உங்களை நீங்க அடையாளப்படுத்திக் கொள்ள முடியாது, ஏதாவது ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு தான் முதல்ல கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். பிகாஸ் யுவர் ரெஸ்பாண்டிங் டு ஹிஸ் வேர்ட். யாரெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் முதல் சுகம். இல்லை பிறகு பார்த்துக்கலாம். நோ, நான் சொல்றேன், இன்றைக்கு இப்பொழுதே குணமாக்கும்படியான வல்லமை அவரிலே கர்த்தர் விளங்க பண்ணினார். He presented him. அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். ஒரு வீட்டில் ஒருத்தர் சுகவீனமா இருந்தா அந்த குடும்பமே துக்கப்படுவாங்க. அதுக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, பாருங்க, அவர் வழிகளை நான் பார்த்து, ஆமென், அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி, நியூ இயர்ல 26ல திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். ஆமென், அல்லேலூயா. தொடர்ந்து தூரமா இருக்கிறவர்களுக்கும் சமீபமா இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திரும்ப வாசிக்கிறேன். இது நீங்க குறிச்சு வச்சுக்கணும். இதை நீங்க மறந்துட்டீங்கன்னா அந்த வார்த்தை திரும்ப உங்களுக்கு வராது, நினைவுக்க வராது. தூரமா இருக்கிறவர்களுக்கும் சமீபமா இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும்
உதடுகளின் பலனை நான் சிருஷ்டிக்கிறேன். ஆண்டவர் தூரத்திற்கும் தேவனாக இருக்கிறார், சமீபத்திற்கு மாத்திரம் அல்ல. நான் சொல்றேன், நம்ம இங்கிருந்து நான் ஜெபிக்கிறோம், உங்க வீடுகளில நீங்க ஜெபிக்கிறீங்க, நாம இணைந்து ஜெபிக்கிறோம். இந்த ஜெப ஊழியத்தை கிட்டத்தட்ட 1 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை நான் கொடுக்கிறேன். ஏன்னா சுகமாக்கிட்டாரு. அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. குணமாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்வேன்? குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிறைய வசனங்கள் இருக்கு. ஆனா போதும், ஒரு சில வசனங்களோடு நாம இன்னைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். திருப்பியும் அந்த லூக்காக்களை நாம் போகலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம். அதில் திமிர்வாதக்காரனை குணமாக்குவார். அது நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம். ஆனால் குணமாக்கத்தக்கதான வல்லமை அவர்களை ஸ்ட்ராங்காக இருந்தது. இன்னைக்கு அப்படிதான் ஆண்டவருடைய வல்லமை நம்முடைய வீடுகளிலே ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்க வந்திருக்கு. நீங்க விசுவாசத்தோட கையை நீட்டுவீங்கன்னா, ஜெபிப்பீங்கன்னா, அண்ணாந்து பார்ப்பீங்கன்னா, ஒரு ஏக்க பெருமூச்சு விடுவீங்கன்னா, ஒரு சின்ன கண்ணீர் துளி வரும்னா, அல்லது ஒரு வேதனை துக்கம் இருக்கும்னா, இமீடியட்டா சுகம். உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் வீட்டில் இருக்கிற அனைவருக்கும் அது நடக்கும். அப்பொழுது கொண்டு வந்தாங்க. ஆண்டவர் விசுவாசத்தை கண்டேன், திமிர்வாதக்காரனை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். இது நான் ஏற்கனவே பேசினது தான். அதுக்கப்புறம் என்ன சொன்னார் தெரியுமா? உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று சொல்லுகிறேன் என்று சொன்னார். அவன் என்ன செய்தான் தெரியுமா? உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து, கமான், எழுந்துருங்க, படுத்தது போதும், எழுந்துருங்க, உங்க ஜுரம் உங்களை விட்டு நீங்கிட்டு, உங்க வியாதி உங்களை விட்டு நீங்கிட்டு, உங்களுடைய பலவீனம் உங்களை விட்டு நீங்கிட்டு, உங்க மன அழுத்தம் நீங்கிட்டு, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் நீங்கிட்டு எழும்புங்க. கமான், கெட் அப், எழுந்துரு. ஏன்னா வல்லமை அப்படியே புறப்பட்டு வருகிறதை நான் பார்க்கிறேன். அப்படியே கையை உயர்த்தி, நீங்களும் கையை உயர்த்துங்க. Let us feel the presence and power and the miraculous power of Jesus Christ. Yes, Lord. எழும்பு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று சொன்னார். அவனுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவர் வல்லமை உள்ள கரம், குணமாக்கும் தழும்புள்ள கரம் உங்க வீட்டுக்குள் வந்திருக்கிறது. வீட்டுக்குள் வந்திருக்கிறது. 26 நேற்று சொன்னேன், நான் உன்னை குணமாக்குவேன். இன்று நான் சொல்றேன், கர்த்தர் சொன்ன வார்த்தை அது. எசேக்கியாவிடத்துல சொன்ன வார்த்தை, இன்று ஆண்டவர் சொல்கிற வார்த்தை. எனக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் இருக்கு. குணமாக்கத்தக்கதான வல்லமை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப நான் குணமாக்க போறேன். இந்த வியாதி, முடக்கு வியாதி நடக்காது, நடக்க முடியாது, நடக்கவே நடக்காது, குணமாக்கவே முடியாது. இதுக்கு மருந்து இல்லை, மாத்திரை இல்லை, வைத்தியர் இல்லை. எந்த உலகத்தின் மூலையில போனாலும் இந்த வியாதிக்கு மருந்தே இல்லை என்று சொல்லுகிற எல்லா பலவீனங்களும், நோய்களையும், சிக்னஸ்களையும், வியாதிகளையும் குணமாக்கத்தக்க வல்லமை என் இயேசுவிடத்தில் இருக்கிறது. கண்ண முடிச்சோம் பண்ணலாம். சுகம் பெற்றேன், பலன் பெற்றேன், ஸ்ட்ரெங்க் பெற்றேன் உன் பாதத்தில், நேசிக்கிறேன்
உன்னைதானே என் தெய்வமே, என் இயேசுவே, நேசிக்கிறேன். உன்னைதானே என் தெய்வமே, என் இயேசுவே. திரும்ப பாடலாம். சுகம் பெற்றோம், பலன் பெற்றோம். பாடுங்க, நீங்களும் பாடுங்க. ஜீவன் பெற்றோம் உன் பாதத்தில். 3. சுகம், பலன், ஜீவன். ஜீவன் ஜீவன் கொடுக்கும்படியாய் வந்தார். அழிக்க அல்ல, பிசாசு கொல்ல, அழிக்க, ஜீவனை அழிக்க அவன் வந்தார். சுகம் பெற்றோம், பலன் பெற்றோம், ஜீவன் பெற்றும். நல்ல கைகளை நீட்டிட்டு, நல்ல கேமராக்கு முன்னாடி நீட்டிட்டு இத விசுவாசத்தோடு பாடுங்க. சுகம் பெற்றும், பலன் பெற்றும். மார்பிள கையை வச்சுக்கோங்க, தலையில கை வச்சுக்கோங்க. ஜீவன் பெற்றும் உன் பாதத்தில் நேசிக்கிறேன். உம்மைதானே என் தெய்வமே, எனது இயேசுவே, நேசிக்கிறேன். உம்மைதானே என் தெய்வமே, என் இயேசுவே. எல்லாம் கைகளை இப்படி வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க. யாருக்கெல்லாம் வியாதியோ அவங்க பக்கம் கையை திருப்பி வச்சுக்கோங்க. உங்க பிள்ளைகள் பக்கத்துல இருந்து அவங்க மேல கைகளை வைங்க. நீங்க தான் கருவிகள். இப்போ கர்த்தருடைய வல்லமை உங்க மேலதான் இறங்கு போகிறது. அந்த குணமாக்கும் வல்லமை அவர் நம்மகிட்ட கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அவர் சொன்னார்ல, எப்படிங்க கொடுப்பீங்க? நான் தங்கும் வாசஸ்தலம். ஆமென். இயேசு உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறாருன்னா அது தைரியத்தோட அவர் வாசம் பண்றார். அவர் வாசம் பண்றார். கையை நீட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Father, thank you Father. எந்த பெட்ரூம்ல, எந்த பெட்ல, எந்த படுக்கையில, என்ன வியாதியோட, என்ன பலவீனத்தோட, இயேசுவின் நாமத்துல சொல்லுங்க. இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் தழும்புனால, இயேசுவின் வல்லமுள்ள இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினாலே, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினாலே இப்பொழுது ஒரு விடுதலை, ஒரு சுகம், ஒரு ஒரு ஆரோக்கியம், ஒரு சௌக்கியம். ஆமென். விசாரிப்பட்ட சீயோன் உன்னை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை குணமாக்குவேன். சமாதானம் சொல்றேன், சமாதானம். 2 முறை சொல்றார், உனக்கு சமாதானம், சமாதானம். நான் உன்னை குணமாக்குகிறேன். I am healing you. ரொம்ப நல்ல வார்த்தை. I am healing you. I am healing you. கர்த்தாவே நடத்துங்க. யார் எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் சாட்சியா நிற்க போறேன். என்னை சுகப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க, ஜீவனை கொடுங்க. அநேகருக்கு நான் வாய்க்காலா, சாட்சியின் வாய்க்காலா நிற்க போறேன். தேங்க்யூ ஃபாதர். சீக்கியா தீவிரவாதக்கார் இயேசுவின் நாமத்தில் எப்பொழுது உங்களுக்கு சுகம் உண்டாயிற்று. நன்றின்னு சொல்லுங்க. தேங்க்யூ லார்டுன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஃபாதர்ன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் ஹீலிங் மீன்னு சொல்லுங்க. என்னை சுகமாக்குனதுக்காக நன்றி இயேசுவின்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. எனக்கு ஆண்டவருடைய வல்லமை பலமாய் இந்த நாளிலே இறங்கி கொண்டிருக்கிறது. இட் இஸ் a greatest day. This is the greatest day of miracle. இந்த வருஷத்தின் துவக்கத்தில் தானே கர்த்தர் அப்படி ஒரு வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறபடினால நிச்சயம் இன்றைக்கு நிறைவேற்றவர். அவர் உண்மையும் உள்ளவராக இருக்கிறார். தேங்க்யூ லார்ட் ஃபார் ஹீலிங் us. இனி நாங்கள் எகிப்தியனை, அவன் வியாதியை, அவனுடைய வாதையை நாங்கள் பார்ப்பதில்லை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம்
நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.